ह्रीं श्रीं क्रीं श्रीं कुबेराय अष्टलक्ष्मी मम गृहे धनं पुरय पुरय नमः। எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கானக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. கானக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. இவையும் தரணி கடவாயே. இவையும் தரணி கடவாயே. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்றைக்கு நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை மனம் ஒரு குரங்கு. வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ஒரு ஊர்ல ஒரு சாமியார் அவரோட ஆசிரமத்துல ஒரு குரங்க வளர்த்திட்டு வந்தாரு. அந்த சாமியார் தன்னோட ஆசிரமத்தை தேடி வர்றவங்க அத்தனை பேருக்கும் அன்னதானம் செய்வது வழக்கமா வச்சிருந்தாரு. அன்னைக்கு ஒரு 3 பேர் அன்னதானம் சாப்பிடும்போது சாமியார் அந்த குரங்க தான் அந்த 3 பேருக்குமே அன்னத்தை பரிமாற சொன்னாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த குரங்கு கிட்ட இதை செய் அதை செய்ன்னு சொல்லும்போது கையில ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு குரங்கோட தலையில தட்டிக்கிட்டே தான் சொன்னாரு. கையில குச்சி எடுப்பாரு, குரங்கோட தலையில தட்டுவாரு, அன்னத்தை பரிமாற சொல்வாரு. உடனே அந்த குரங்கு பொறுமையா அந்த அன்னத்தை பரிமாறும். அதுக்கப்புறமா மறுபடியும் குச்சி எடுப்பாரு, குரங்கோட தலையில தட்டுவாரு, சாம்பாரை பரிமாற சொல்வாரு. அதுக்கப்புறமா குரங்கு சாம்பாரை பரிமாறும். திருப்பி குச்சி எடுத்து தலையில தட்டி அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்த சொல்லுவாரு. குரங்கும் அதே மாதிரி தண்ணி ஊத்தும். அந்த 3 பேருமே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சாமியார் கிட்ட, சாமி நீங்க சொல்றது எல்லாமே அந்த குரங்கு கேக்குதே, அப்புறம் ஏன் கையில குச்சி வச்சுக்கிட்டு அந்த குரங்க தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? எங்களுக்கு சாப்பிட சங்கடமா இருக்கு, அதனால குச்சியை கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாமியார், எனக்கு என்ன உங்க இஷ்டம் அப்படின்னு குச்சியை கீழே வச்சிடறாரு. உடனே குரங்கு தன்னோட புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிடுது. குரங்கு சாப்பிட்றவங்க மடியிலேயே போய் உக்காந்துக்கிட்டு இலையில இருக்கிற அன்னத்தெல்லாம் கழிச்சு போட்டு தண்ணியை கீழே ஊற்றி குரங்கோட இஷ்டத்துக்கு குரங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தது. உடனே சாப்பிட வந்தவங்க சாமியார் கிட்ட, சாமி நீங்கள் அந்த குச்சியை கையில் எடுத்துக்கோங்க, அப்போதான் இந்த குரங்கு உங்கள் பேச்சை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார் குச்சியை கையில் எடுக்கிறாரு, குரங்கோட தலையில் தட்டுறாரு. குரங்கு சொன்னதெல்லாம் கரெக்டா செய்யுது. உடனே அந்த சாமியார் அந்த 3 பேர்கிட்டையும் இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 3 பேருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சாமியார் சொல்றாரு, நம்ம மனசும் இந்த குரங்கு மாதிரி தான். நம்ம மனசு கிட்ட நம்ம எப்பயுமே இந்த ராமாயணம், மகாபாரதம், ஆன்மீக கதைகள் இது எல்லாத்தையுமே நம்மளோட மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எப்படி அந்த குச்சி எடுத்து குரங்கோட தலையில தட்டுறனோ அந்த மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்களை வச்சு நம்ம மனசை தட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போ தட்டுறதை நிப்பாட்டுறோமோ அப்போ மனசு தன்னோட போக்கில் போய் தவறு செய்ய ஆரம்பிச்சிடும். மனசு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீக கதைகள் மூலிமா நம்மளோட மனசை தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. அதனால நம்ம எல்லாருமே தினமும் ராமாயணம், மகாபாரதம் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மனசை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுப்போம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஆன்மீக கதை மனம் ஒரு குரங்கு. நாளை மீண்டும் ஒரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன்.
ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.